இந்த வீடியோவில் பொது அறிவு தகவல்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். MEN5CV மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி. மூளைக்காய்ச்சலுக்கு எதிராக மாற்றமிக்க புதிய MEN5CV தடுப்பூசியை அறிமுகப்படுத்திய உலகின் முதல் நாடாக நைஜீரியா மாறியுள்ளது. கடந்த ஆண்டு மூளைக்காய்ச்சல் பாதிப்பு அதிகம் உள்ள நாடுகளை குறிப்பிடப்பட்டுள்ள 26 ஆப்பிரிக்க நாடுகளில் பதிவான வருடாந்த நோய் பாதிப்புகளில் 50% அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. மூளைக்காய்ச்சல் என்பது மூளை மற்றும் தண்டுவடத்தை சுற்றியுள்ள சவ்வுகளின் மெனிஞ்சஸ் வீக்கத்தால் ஏற்படும் உயிருக்கு ஆபத்தினை விளைவிக்கும் நோயாகும். மூளைக்காய்ச்சல் ஏற்படுவதற்கு வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் ஒட்டுண்ணி நோய் கிருமிகள் உள்ளிட்ட பல காரணங்கள் உள்ளன. பாக்டீரியாவால் ஏற்படும் கடுமையான மூளைக்காய்ச்சலுக்கு 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. நைஜீரிய மூளைக்காய்ச்சல், மெனிங்கோகோக்கஸ், ஸ்ட்ரெப்டோகஸ் நிமோனியா, நிமோகோக்கஸ், ஹீமோபிலஸ் காய்ச்சல், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அகலாட்டிஜே பி பிரிவினை சேர்ந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஜூவில்ஸ் சோல் எஸ் காலரா தடுப்பூசி. காலரா பாதிப்புக்கான ஜூவில்ஸ் எஸ் எனப்படும் புதிய செயலிழந்த நோய்க்கிருமி கொண்ட சொட்டு மருந்தானது உலக சுகாதார நிறுவனத்தின் WHO முன்தகுதியை பெற்றுள்ளது. 2022 ஆண்டில் உலக சுகாதார அமைப்பில் 4,73,000 காலரா பாதிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ள என்ற நிலையில் இது 2021 ஆண்டில் பதிவானதை விட 2 மடங்காகும். 2023 ஆண்டில் மேலும் 7,00,000 பாதிப்புகள் பதிவானது. தற்போது கொமோரோஸ், காங்கோ ஜனநாயக குடியரசு, எதியோப்பியா, மொசாம்பிக், சோமாலியா, சாம்பியா மற்றும் சிம்பாப்வே ஆகிய நாடுகளில் தீவிர பாதிப்புகளுடன் 23 நாடுகளில் காலரா பெருந்தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. அடல் கடல் வற்றிய நிலை. 1960 ஆண்டுகளின் ஆரம்ப காலம் வரையில் உலகின் 4வது பெரிய ஏரியாக இருந்த அரல் கடல் வறண்டுவிட்டது. அரல் கடல் வறண்டு வருவதால் கடந்த 30 ஆண்டுகளாக மத்திய ஆசியா 7% தூசுப்படலம் நிறைந்ததாக மாறியுள்ளது. அரல்கும் பாலைவனமானது தற்போது புவியில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிக முக்கியமான தூசிப்படல மூலங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. 1985 மற்றும் 2015 ஆண்டுகளுக்கு இடையில் விரிவடைந்து வரும் பாலைவனத்தில் இருந்து வெளியாகும் தூசு 14 டன்களிலிருந்து கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்து 27 டன்களாக அதிகரித்துள்ளது. மத்திய ஆசியாவின் 2 பெரிய நதிகளாக அமுதர்யா, பழங்காலத்தில் ஆக்சஸ் மற்றும் சிர்தர்யா யாக்ஸ்டார்ஸ் ஆகியவை அரல் கடலில் கலந்தன. உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கயகஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய 7 மத்திய ஆசிய நாடுகளில் அதன் நதிப்படுகை பரவியுள்ளது. 38வது ஆர்ட்டெமிஸ் உடன்படிக்கை உறுப்புரிமையுடைய நாடாக ஸ்வீடன். ஆர்ட்டெமிஸ் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட 38வது நாடாக மாறியுள்ளது. தற்போது அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் மட்டுமே இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட முன்னணி விண்வெளி ஆய்வு சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் நாடுகளாக உள்ளன. உடன்படிக்கைகள் என்பது விண்வெளியில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை நிறுவுவதை இலக்காக கொண்ட பிணைப்பு அல்லாத ஒப்பந்தங்களின் தொடராகும். அவை ஆரம்பத்தில் 2020 ஆண்டில் நாசா மற்றும் அமெரிக்க வெளியுறவு துறையினரால்
அறிவிக்கப்பட்டன. தற்போது இந்தியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட 38 நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் இட்டுள்ளன. துபாய் வெள்ளம் 2024 ஆண்டு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 75 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் 24 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் 250 பத்தங்குளம் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. 1949 ஆண்டில் பதிவுகள் மேற்கொள்ளப்பட தொடங்கியதில் இருந்து 24 மணி நேரத்தில் பெய்த மிகப்பெரிய அளவிலான மழைப்பொழிவு இதுவாகும். மேக விதைப்பு ஆனது இந்த மழைக்கு காரணமாக இருக்கலாம் என்ற ஊகங்களை நிபுணர்களும் அதிகாரிகளும் மறுக்கின்றனர். மேக விதைப்பு என்பது மழை அல்லது பனியை அதிகரிக்க செய்யும் ஒரு வகை வானிலை மாற்றச் செயலாகும். மேக விதைப்பு என்பது வானத்தில் விமானங்கள் மற்றும் நிலத்தில் சில பீரங்கிகளை பயன்படுத்தி துகள்களை மேகங்களில் நுழைத்து அதிக நீர் ஈர்ப்பு கருக்களை உருவாக்கி ஈரப்பதத்தை ஈர்க்கின்ற செயல்முறையாகும். பொதுவாக நீர்த்துளிகள் ஒன்றிணைந்தவுடன் அவை கனமாகி மழை அல்லது பனிகளாக பூமியில் விழுகின்றன. சில்வர் அடையோடு இந்த செயற்பாட்டினை தூண்டக்கூடிய திறன் கொண்டது. உலர்பனி போன்ற பிற பொருட்களும் இவற்றுக்கு பயன்படுத்தலாம். இந்த செயல்முறையில் தெளிவான வானத்திலிருந்து தண்ணீரை உருவாக்க முடியாது. மாறாக மழையை பொழிய செய்வதற்கு அல்லது இயற்கையாக பெய்யும் அளவை விட அதிகமாக பொழியச் செய்வதற்கு துகள்கள் ஏற்கனவே ஈரப்பதத்தை கொண்டு இருக்கும் மேகத்தில் செலுத்தப்பட வேண்டும். அமெரிக்கா, சீனா, ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜெர்மனி, இந்தியா, மலேசியா, ரஷ்யா போன்ற மெக்சிகோ உள்ளிட்ட சுமார் 50 நாடுகள் மேக விதைப்பு முறையை பயன்படுத்துகின்றன. ஈரான் இஸ்ரேல் மோதல் 2024. ஈரானின் மாபெரும் வான்வழி தாக்குதல் ஈரான் நாட்டிலிருந்து இஸ்ரேலிய பிரதேசத்தின் மீது ஈரான் நடத்திய முதல் நேரடி தாக்குதலை குறிக்கின்றது. ஈரான் நாடானது இந்த தாக்குதலை ட்ரூ பிராமிஸ் என்று குறிப்பிடுகின்றது. ஈரானின் தாக்குதலில் 120க்கும் மேற்பட்ட உந்துவிசை ஏவுகணைகள், 170 ஆளில்லா விமானங்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட சீர்வேக ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட எறிகணைகளில் 99% எறிகணைகள் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் கூறியுள்ளது. இஸ்ரேலின் அயர்ன் டோம் பாதுகாப்பு கவச அமைப்பு என்பது குறுகிய தூர வரம்பு உடைய மற்றும் பீரங்கி குண்டுகளிலிருந்து நாட்டினை பாதுகாப்பதற்காக என்று வடிவமைக்கப்பட்டுள்ள அந்த நாட்டின் வான்வழி பாதுகாப்பு அமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாகும். கப்பல்கள் மற்றும் கடல் சார்ந்த கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்காக கடல்வழி பாதுகாப்பிற்கான அயன்டோம் என்ற பாதுகாப்பு கவச அமைப்பு 2017 ஆண்டு தொடங்கப்பட்டது. டோரை பயன்படுத்தி பிராந்தியத்திற்குள் அலை உணர்வை பயன்படுத்தி பிராந்தியத்திற்குள் நுழையும் ஏவுகணையை கண்டறிந்து அவற்றின் பாதை மற்றும் வேகத்தை மதிப்பிட்டு தடுப்பதன் மூலம் இந்த பாதுகாப்பு கவச அமைப்பு செயற்படுகின்றது. இஸ்ரேலின் மற்றும் மற்ற பாதுகாப்பு அமைப்புகள் அயன்டோம் பாதுகாப்பு கவச அமைப்பினை போலவே டேவிட் ஸ்விங் நடுத்தர தொலைவு வரம்புடைய எறிகணை இடைமறிப்பு அமைப்பு ஆனது ரபேல் எனப்படும் இஸ்ரேலிய நிறுவனத்தினரால் உருவாக்கப்பட்டு 2017 ஆண்டில் செயற்பாட்டுக்கு வந்தது. RO2 எனப்படும் மிக நீண்ட தொலைவு தாக்குதல் வரம்புடைய உந்துவிசை ஏவுகணைகளை அளிக்கும் நோக்கில் கட்டமைக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்பு என்பது 2000 ஆண்டில் செயற்பாட்டுக்கு வந்தது. RO3 எனப்படும் பாதுகாப்பு அமைப்பானது நீண்ட தொலைவு தாக்குதல் வரம்பு உடைய உந்துவிசை ஏவுகணைகள் விண்வெளியில் பறக்கும் போதே அவற்றை குறிவைத்து தாக்குகின்றது. 1948 ஆண்டில் இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த பிராந்தியத்தில் இஸ்ரேல் நாட்டினை அங்கீகரித்த முதல் நாடுகளில் ஈரானும் ஒன்றாகும். 1979 ஆண்டு இஸ்லாமிய புரட்சியில் ஷா பதவி
இறக்கப்பட்ட பிறகு ஈரானில் ஒரு மதச்சார்பு அரசு நிறுவப்பட்டது. அதன் பிறகு இஸ்ரேல் நாட்டில் மீதான ஒரு அணுகுமுறை மாறியது. எனினும் அது பாலஸ்தீன பகுதியினை ஆக்கிரமிக்கும் அரசாகவே கருதப்படுகின்றது. 1979 ஆண்டுக்கு பிறகு தான் அந்த நாட்டின் அரசு முறை உறவுகள் முடிவுக்கு வந்தன. நன்றி.